பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்யூட்டர் பைக்காக இருக்கட்டும் இல்லை இந்த டிசைனில் இருக்கிற பைக்கில் எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்டி மோடு வேணும்னா நிறையா பேர் வந்துட்டு இப்படி புஷ் பண்ணி உள்ளே உட்கார பார்ப்பாங்க. அப்போ இந்த டக்கின் ஆகிற பொசிஷன் டைட்டாக இருக்கும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், அந்த டக்கின் ஆகிற பொசிஷனுமே ரொம்ப நல்லா இருக்குது. நான் வந்துட்டு ஒரு 6.1 ஃபீட் இருக்கேன், எனக்கே இங்கே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. என் கால் வந்து இடிக்கல. நீங்கள் தாராளமாக ஒரு 5 ஃபீட் குண்ணி 5.2 5.3 இருக்கவங்களுக்கு தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். இந்த இடம் இடிக்குன்ற ஒரு பயம் வேணாம், ரொம்ப கம்ஃபர்டபுளான சீட்டிங்னே சொல்லலாம். இந்த இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 710 mm இருக்குது. நார்மலான சிட்டிக்கு வந்து 710 mm இருக்கிற கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப நல்ல ஒரு விஷயமாகவே இருக்கும். வாங்க அடுத்து இந்த வண்டியோட என்ஜினை பற்றி பார்ப்போம். இந்த என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 125 சிசிலே அதிக சிசி கொண்ட ஒரு என்ஜின்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா 120.5 சிசி கொண்ட இந்த என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எந்த பைக்லேயும் இல்லாத மாதிரி மேக்ஸிமம் டார்க்காக 11,000 நியூட்டன் மீட்டரை 6,000 ஆர்பிஎம்லேயே கிராஸ் ஆகுது. அதே மாதிரி இதோட ஃபுல் த்ராட்டில் இதை வந்து 2,500 ஆர்பிஎம்லேருந்தே நீங்கள் இதோட ஃபுல் பவரை வந்து யூஸ் பண்ண முடியும். வழக்கமாக வந்துட்டு 4 வால்வ் என்ஜினு அந்த மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் இதில் சிம்பிளாக 2 வால்வ் என்ஜினு ஏர்கூல் டைப்பில் வந்துட்டு இந்த பைக்கை டிசைன் பண்ணுறாங்க. பவர் அண்ட் ஃபீச்சர்ஸ் இந்த பைக்குக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோட இன்னொரு காரணம் இதோட வண்டியோட வெயிட்டு தான். 125 கிலோகிராம் தான் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஃப்ரீடம் பைக்கே 150 கேஜி இருந்தது. ஆனால் இந்த பைக்கு 128 கிலோகிராமில் இருக்கிறதுனால என்னவோ இந்த வண்டியோட ஃபுல் பவரை இதனால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியுது. இதுக்கும் என்எஸ்க்கும் இதுதான் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்க போகுது.